Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க first time பார்க்கறவங்களா இருந்தா ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification-ல வரும் friends. நீங்களும் மிஸ் பண்ணாம எங்க வீடியோ பார்க்க முடியும். Sorry friends, என்னால வீடியோ கண்டினியூவா போட முடியாததுக்காக. இன்னைக்கு நம்ம fruit custard எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Friends, முதல்ல நம்ம பாலை நல்லா காய வச்சுக்க போறோம். இப்போ நான் பாலை காய வச்சுக்க போறேன். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் நல்லா பால் காஞ்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து இதில் ஃப்ரூட் கஸ்டர்ட் சேர்த்துக்க போகிறோம். இது ரெடிமேட் பேக்லேயே வருது, எல்லா ஷாப்பிங் மால்லையுமே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா எல்லா ஸ்டோர்லையுமே கூட இப்போ கிடைக்கிது. நான் இன்றைக்கி சேர்க்குறது வெனிலா ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த பவுடரை நம்ம இதில் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடரை தண்ணி மாதிரி இப்படி கரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இதை பாலில் சேர்த்துற போகிறோம். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேருங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் கேஸ் பக்கத்துலேயே இருங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கலராமல் விட்டால் கூட அது ஃபுல்லாக கட்டியாக ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அந்த கட்டுற பதம் வந்துட்டே இருக்கும். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு திக்காக ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பழங்களை சேர்த்துடலாம். மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி மாம்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம் இருக்குது. ஸோ அது மூணுத்தையும் தான் நான் சேர்த்து செய்ய போகிறேன். பழங்களை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பழங்களை சேர்க்குறேன். அதே மாதிரி பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்டர்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கஸ்டர்ட் ஒரு லேயர், அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ், அதுக்கு மேலே கஸ்டர்ட் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கஸ்டர்ட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ், ட்ரை நட்ஸ் போடுறேன். இது மேலே கொஞ்சமாக நான் முந்திரி, திராட்சை, கூட ஒரு செரி பழம் வைக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. கூலிங்கோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.